பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக கார அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க. என்னப்பா பண்ற, இந்த மாசம் பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு, ஏன்னா நானும் காவல்துறையில 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையெழுத்து போட சொல்லி, இதெல்லாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய, ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது. அரசியல் அங்கீகாரம், அடையாளம் தேவைப்படும். அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். இதுதான் எங்களுக்கு கோபம். அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவம் இல்லை. திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது. அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்தில் போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு, கிரைம் கான்ஸ்டபிளுக்கு, இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தெரியும், அவன் திமுக அந்த பையன் நல்ல பையன், அமைச்சர் கூடவே சுத்துறானே, அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவாங்கன்னு. திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான். இது வெரி சிம்பிள். இது மூளை இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை 2வது முறை செய்திருக்கின்றான். இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல. டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க. அதெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு, அல்ல கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும், கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும், இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணு. திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்க எல்லாம் வெக்கப்படும். பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா நீங்களா? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா. 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் மினிஸ்டரா இருக்கிறீங்க? வெக்கப்பண். இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்தவங்க பேசிட்டு இருக்கு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு. வெக்கப்படும். திமுக இருந்தா நான் சொல்லியா? திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல. நமக்கு ரத்தம் கொதிக்கல. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. கேட்டா வடக்கு தெற்கு மயிர், வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலம் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாங்க திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அது உட்காந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன். இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளவு அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா ஐயா? தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா? காரி துப்புரமா இருக்கு அரசியல், காரி துப்புரமா இருக்கு. அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது.
ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்தேன். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர், எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி அனுப்பிப்பாங்க. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல. இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கிய பாத்திரலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன். நீ லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிப்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சன வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு உங்க கையில எல்லா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கான். ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போறேன். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமா இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க. நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பை கழட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்த்தலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்ட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. பாருங்க 3 பேஜ் வேலையெல்லாம். அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனை பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 கடிதம் எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டர்ல போடுறதா வேலை. இன்னி பாத்துக்கலாம் அரசியல். இன்னி பாத்துக்கலாம் நாகரீகமான அரசியல். இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க. எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது? ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போறது? ஆனா மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைம் போறது? எத்தனை போறது? வேற வேலை இதேதான் வேலைங்க. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்க யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அழிக்கணும், வேற வழி இல்லைங்க. படிக்கிறோம் பாருங்க. எத்தனை கேங் ரேப்பியா, எத்தனையா பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க தெரியாம கேட்கிறேன். 14/8/2024 கேங் ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாசன். என்ன நடத்தினா? உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒரத்தநாடு. 2/1/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள். லட்சணத்தை பாருங்க, விளங்கியது. 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old woman in விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஹர். ஒரு வீடியோ பாருங்க. கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்ல, பொய் சொல்றாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இது வேலை இல்லாம செய்யறாரு. பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை.
மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா, மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றம் இல்ல, சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான். 1 country 1 election, அது 1 மாசம் ஓட்டு, இது 1 மாசம் ஓட்டு, டங்ஸ்டன் ஒரு 3 மாசம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாசம் ஓட்டு. அவ்வளவுதான், நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்யறோம். ஆனா மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க, பேசுங்க, கேள்வி கேளுங்க, ரோட்ல வந்து நில்லுங்க, நாளைக்கு கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்ப தூக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் தூக்கி எறி. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அதை கேட்கணுங்க, மீடியால டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். இன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான், அதே சாப்பாடு சாப்பிடுறோம், 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டுல நடந்ததா சும்மா இருப்பாங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாத பொருள் பேசவே வர சொல்லு. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேளு. ரிப்பீட் ஆஃபெண்டர் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு. பொறுப்பேற்ற கமிஷனர் விலக சொல்லுங்க, குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போய் சொல்லுங்க. ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை சந்திப்பேன். இதை தவிர நான் வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். அன்னைக்கு கோயம்புத்தூர் இதாயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் நாளைக்கு நாளானைக்கு கரண்ட் போனது, தண்ணி இல்லாதது, டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம் நாளைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த இது சம்பந்தமாக நண்பர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க, NCW எழுதினதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழட்டுக்கு எழுதி இருக்கிறோம். ஆக்ஷன் எடுங்க. ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்கிறேன். CCTNS நெட்வொர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும், எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்ப யாரு ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க, PDF அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்கீங்க. எதுக்கு? விக்டிம் ஷேமிங் பண்ணணும், விக்டிம் ஷேமிங். இந்த பொண்ணு சரியில்லை, அதனாலதான் இது நடந்துச்சு. எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா? காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், 18 வயசுக்கு மேல அவங்க தனிப்பட்ட உரிமை. வெட்கி தலை குனினுங்க, தலை குனினுங்க, தலை குனி. நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்தது. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு, பாருங்க எவ்வளவு அசிங்கப்பட்டு படிச்சு பாருங்க. என்ன வெங்காயங்க, என்ன வெங்காயங்க. ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு ஒரு அடி அடினா கை உடைய, ஒரு அடினா கால். இது பனிஷ்மெண்டா? இது பனிஷ்மெண்டா? ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தணிஞ்சு, அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிட்டு மாவு கட்டி போட்டிருக்காங்க, கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டு போட்டாங்க. என்ன எல்லாம் 1980 கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்காங்களா? உண்மையான அரசா இருந்தா 10 நாள்ல சார்ஜ் ஷீட் போடும், 11வது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு 15வது நாள்ல தண்டனை கொடு. நான் சொல்றேன், இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 10 நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். பண்ணீங்களா? பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார் ரகுபதி? அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா? காலையாக இதான் வேலை. அவங்க வீட்டுல நேர்ந்து விட்டுருக்காங்க, எங்க அம்மா ரகுபதி வீட்டுல நேர்ந்து விட்டுருக்காங்க. பொய் சொல்றது மட்டும்தான் காலையில இருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை. ஐயா, பிரிசன் துறையை கையில வச்சிருக்கிற ஒழுக்கமா ஒரு வேலை செஞ்சிருக்கியா? அதுவரை தெரியாம நான் கேட்கிறேன், ஒழுக்கமா செஞ்சிருக்கீங்களா? எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை. பதில் சொல்றது உங்க வேலை. ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங், FIR காப்பி ரிலீஸ், இதெல்லாம் நம்ம முறை சொல்லல. வேலையெல்லாம் எழுதினீங்களா அவன் பேரு பத்திரிகையில? சும்மா அதே அச்சுல போய் பத்திரிகை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துருச்சுங்களா? சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று அறிவாளி உட்கார்ந்து இருக்காங்களா இதுல? அதனால இது கம்பீரமா எடுத்துக்கணுங்க. ரொம்ப தப்பு பண்றாங்க. நாம ஒன்னொன்னும் அடுத்து அதை விட கொடூரமா இருக்கனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு. இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க, அதனால இதை மறந்தாச்சு. அதனால்தான் வேறு வழி இல்லாம எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருகபெருமான்ட்ட போய் முறையிறோம். வேற என்னங்க வழி?